இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது ஒரு சிறுவனா இருக்கிறான். ஆனா எப்படி ஒரு கரடியையும் சிங்கத்தையும் கோலியாத்தையும் மேற்கொள்ள முடிந்தது? சிம்சோனால் எப்படி ஒரு கழுதையின் தாடை எலும்ப கொண்டு ஆயிரங்களை ஜெயிக்க முடிஞ்சது? வயதான ஆபிரகாமினால் தன்னோடு இருந்த சிலரை கொண்டு எப்படி ராஜாக்களை வீழ்த்தினா? இத மாதிரி வேதத்துல நிறைய எப்படிகள் உள்ளன. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறத உங்களால நம்பவே முடியாது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்பாக உங்க பலனுக்கு மிஞ்சிய சவால்கள் இருக்குது அப்படின்னா நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு அப்படிங்கிறத நீங்க நிச்சயம் பார்க்க போறீங்க. இந்த மாதம் உங்க முன்னாடி நின்று உங்களை பயமுறுத்தக்கூடிய உங்க பலனுக்கு மிஞ்சிய போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிற மாதம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்க அறிவிங்க ஏசப்பா. ஆமென். அவங்க பிள்ளைகளை குறிச்ச கவலையில இருக்கலாம் ஏசப்பா. கணவனை குறித்து அப்பா, இவ்வளவு பாவம் செய்கிற கணவன் எப்போது திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கலாம்ப்பா. ஆமென். பிள்ளைகளுடைய திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குதே, எப்படா நம்ம பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு இருக்கலாம்ப்பா. ஆமென். பிள்ளைகளுடைய வேலைகளை குறித்து எப்போ நல்ல வேலை கிடைக்குங்கிற கவலையில இருக்கலாம். வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைனால இருக்கலாம். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நோயினால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அத்தனையும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இன்னும் சுகம் கிடைக்காம வேதனையோடு இதை கேட்டுட்டு இருக்கலாம்ப்பா. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளையும் நீங்க அறிவிங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய அத்தனை போராட்டங்களுக்கும் நீங்க இன்றைக்கு முடிவு அப்பா கொண்டு வருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்றுள்ள வசனத்துல நீங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ரகசியம் இதுதான்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டுங்கிறத நாங்க விசுவாசிக்கணும் ஏசப்பா. ஆமென். எப்படி வேதத்துல தாவீதுனால ஒரு பெரிய கரடி, ஒரு பெரிய சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடிஞ்சதோ, எல்லாரும் பயந்து நடுங்கின கோலியாத்தை எதிர்த்து வீழ்த்த முடிஞ்சதோ, இதெல்லாம் உங்களுடைய பலனால முடிந்ததுப்பா. ஆமென். சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்ப கொண்டு ஆயிரங்களை வென்றான்பா. ஆமென். ஆபிரகாம் தன்னோடு இருந்த சில மனிதர்களை கொண்டு ராஜாக்களை எதிர்த்து வென்றான்பா. ஆமென். இதெல்லாம் அவங்களுடைய சொந்த பலத்தினால நடக்கல, இதெல்லாம் அவங்கள பலப்படுத்தின தேவனால நடந்ததுங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்க முன்னாடி இருக்கிற அதே மாதிரியான பிரச்சனை அப்பா, எங்க பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, நாங்க எப்படி யோசிச்சாலும் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை எங்க முன்னாடி இருக்குதுப்பா. ஆமென். இந்த பிரச்சனையை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் முன்னாடி நிற்கிற இந்த பிரச்சனைய அப்பா, எங்களுக்குள்ள பிழைத்திருக்கிற உங்களால, உங்க பலத்தினால இன்றைக்கு நாங்க எதிர்த்து நிற்கிறோம்ப்பா. ஆமென். நாங்க மேற்கொள்ளுகிறோம் அப்பா, வெற்றி வாகை சூடுகிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. பிசாசின் கிரியைகள்னால உண்டான அத்தனை பிரச்சனைகளும் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில இருந்தும் அப்புறப்படுத்தப்படுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். தினம் தினம் வேதனையில சிக்கிட்டு இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். இதுவரைக்கும் இவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்ல இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்குள் அப்பா நீங்க பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. இனி உங்களுடைய பலம்
இந்த பிள்ளைகள் மூலமா வெளிப்பட போகுது ஏசப்பா. அமேன். எங்களுடைய பலம் அல்ல ஏசப்பா, எங்களோட முயற்சி அல்ல ஏசப்பா. அமேன். எங்களுக்குள்ள பிழைத்திருக்கும் உங்களால, உங்க பலத்தினால, உங்க சத்துவத்தினால அப்பா எங்களை நீங்க பலப்படுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க என்னென்னலாமோ பேர் சூட்டியிருப்பாங்க. ராசி இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, பயந்தவன், பாவி, பிரயோஜனப்படாதவன், எதற்கெடுத்தாலும் நடுங்குகிறான், பிழைக்க தெரியாதவன், துணிவில்லாதவன், வெளியுலகம் தெரியாதவன், பேச தெரியாதவன், கோபக்காரன், ஏமாளி, கோமாளி, கல்நெஞ்சு, சுயநலவாதி, இது எதெல்லாம் என்னென்ன பேர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சூட்டி இருந்தா கூட அப்பா நீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிற புதிய நாமத்தினால அழைக்கப்பட போகிறாங்க ஏசப்பா. அமேன். அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை பார்த்து தைரியசாலின்னு சொல்றீங்க ஏசப்பா. வாழ பிறந்தவன், வெற்றியோடு வாழ பிறந்தவன் சொல்றீங்க ஏசப்பா. அமேன். நீங்க எங்களுக்காக சிலுவையில ஜெயித்த வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகள்னு சொல்றீங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய கண்களுக்கு விலையேற பெற்றவங்கன்னு சொல்றீங்க ஏசப்பா. அமேன். அப்பா உமக்கு செல்ல பிள்ளைகள்னு சொல்றீங்க ஏசப்பா. இது போதும்பா இந்த உலகத்துல. அமேன். நீங்க எங்களுக்கு சூட்டுகிற புதிய பெயரினால் அப்பா நாங்க அழைக்கப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க செய்கிற எல்லா காரியங்களையும் உடைய தயவும் உடைய கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்பா. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்க சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.